Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to discuss about the set 3. Okay, சயோதயா பேப்பரோட set 3 ல MCQs பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலா 3 செட் நமக்கு இருந்துச்சு இல்லையா? அதுல ஆல்ரெடி நம்ம set 1 and 2 finish பண்ணிட்டோம். இது வந்து set 3 ல 6 to 11 வந்து நம்ம பண்ண போறோம். So அந்த क्वेश्चंஸை நம்ம இன்னைக்கு வொர்க் அவுட் பண்ணலாம். Okay, so previousா நம்ம எதுமே நீங்க பார்க்கல அப்படினா நான் பழைய previous MCQs சால்வ் பண்ணிருக்கேன். சயோதயா பேப்பர் வந்து போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். So டெஃபினட்டா அதுல உள்ள क्वेश्चंस எல்லாம் பாருங்க. Okay, so question paper வந்து description இருக்கு. all the 3 sets ஓட full question paper இருக்கு physics கானது. சோ நீங்க அத போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Telegram, WhatsApp அக்கவுண்ட் நம்ம கிட்ட இருக்கு சேனல்ல, சோ அதுல போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. and Instagram அக்கவுண்ட் இருக்கு, அதையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. let's go into the video. சரி, இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two circular coils are arranged in any of the 3 situations shown in the figure. Their mutual induction will be two concentric circular coils can be arranged in any of the 3 situations shown in the figure. Their mutual induction will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். டோட்டலாக 3 காம்பினேஷன் காமிச்சிருக்கேன். ABC உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? 3 காம்பினேஷன் இருக்குது. அதில் வந்து ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எதில் வந்து மேக்ஸிமம் மியூச்சுவல் இண்டக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஆப்ஷனை பாருங்கள். மேக்ஸிமம் அட் எந்த காம்பினேஷனில் மேக்ஸிமம் மியூச்சுவல் இண்டக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். லெட்ஸ் கோ இன்டு த ப்ராப்ளம். இப்போ கவனிங்க, இதுதான் அந்த 3 கேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. 1, A, B and C. ஓகே, இதில் என்ன மியூச்சுவல் இண்டக்ஷனோட அடிப்படை பேஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இதில் கரண்ட் அனுப்புவோம். கரெக்டாக 2 காயிலில் ஒரு காயிலில் கரண்ட் அனுப்புவோம். அந்த ஒரு காயிலில் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு எவ்வளோ தூரம் செகண்ட் காயிலில் பாஸ் ஆகுது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு காயிலில் கரண்ட் அனுப்பி இன்னொரு காயிலில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுதோ என்னது, அதுதான் நம்மளோட மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ நம்ம பார்க்கலாம் எதில் வந்து அதிகமான ஃப்ளக்ஸ் வந்து செகண்ட் காயிலில் போகுதுன்னா அதுக்கு தான் மேக்ஸிமம் மியூச்சுவல் இண்டக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2 காயில் இருக்குது ஃபர்ஸ்ட் கேஸில். இந்த கேஸ் எடுத்துக்கலாமா? கவனிங்க, நான் இதில் வந்து கரண்ட் அனுப்பியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ஸ்டார்டிங் டு பி கிரியேட்டட். இதை நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அதாவது இந்த காயிலில் கரண்ட் அனுப்புறதுனால இங்கே என்ன கிரியேட் ஆகிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகிருக்கா. யூர் ஏபிள் டு சி கரண்ட் இப்படி போகுது. இப்போ கவனிங்க, இதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். கரண்ட் டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ணுறேன், தெரியுதா? கரண்ட் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. அப்போ ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகுது, யூஆர் ஏபிள் டு சி த சர்க்கிள்ஸ். ஃபீல்ட் லைன்ஸ் வந்து க்ளோஸ் லூப் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இதில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எது வழியாக பாஸ் ஆகுது, செகண்ட் காயில் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் காயிலில் கரண்ட் அனுப்பி செகண்ட் காயிலில் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது என்ன விஷயம்னா, இதில் சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் கிளியர். இப்போ அடுத்து பாருங்கள், இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். சி, இதுவும் ஹாரிசான்டல், இதுவும் ஹாரிசான்டல், தட்ஸ் அ பாயிண்ட் டு நோட். அதே இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இதுலேயும் கரண்ட் நான் அதே மாதிரி ஒரு ஐ கரண்ட் அனுப்புகிறேன். ஓகே, பட் ஆனால் இந்த தடவை இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்கோம், காயிலை இப்படி ஃப்ளாட்டாக வச்சுருக்கோம். பட் ஆனால் இந்த தடவை எப்படி வச்சுருக்கோம், இப்படி வச்சுருக்காங்க காயிலை. ஓகே, இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இதுலேயும் என்ன ஆகும், ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி கிரியேட்டட். இப்போ நல்லா கவனிங்க, இதுலேயும் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்பி செகண்ட் காயிலில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளக்ஸ் வந்து பெருசாக பாஸ் ஆகாது. இப்போ புரியுதா இல்லையா? கம்மி அமௌண்ட் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் தான் இந்த காயில் 2 வழியாக பாஸ் ஆகும். ஏன்னா அதுவும் எப்படி இருக்குது, இது வேர்ட்டிக்கலாக போய் இப்படி திரும்புது, இதுவும் வேர்ட்டிக்கலாக இருக்கனால இந்த செகண்ட் காயில் வழியாக பெரிய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் பாஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு கேஸில் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது, உங்களால் பார்க்க முடியுதா? You are able to see that some amount of field lines are passing through the second coil. First coil current அனுப்பி second coil. இப்போ அதே let's see this case. ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் கரண்ட் அனுப்புகிறேன். ஸோ காயில் வந்து இது என்னோட ஃபஸ்ட் காயில். செகண்ட் காயில் எப்படி வச்சுருக்கோம், இப்படி வச்சுருக்கோம். ஓகே, வேர்ட்டிக்கலாக இட் இஸ் பீன் கேப். ஸோ இதில் கரண்ட் அனுப்பி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி கிரியேட்டட் இன் திஸ் வே. இப்போ கரெக்டாக இல்லையா, இஸ் இட் ரைட் ஆர் ராங்? ஸோ இதுவும் ஃபீல்ட் லைன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காயில் வழியாக பெருசாக ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகலை. ஏன்னா இது வேர்ட்டிக்கலாக இருக்கா, இப்படி போகக்கூடிய ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வந்துடுது. ஸோ இது காயில் இப்படி இருக்குது, ஃபீல்ட் லைன்ஸும் அதுக்கு பேரலாக இருக்கனால எதுவும் ஃபீல்ட் லைன்ஸ் பெருசாக இது வழியாக பாஸ் ஆகலை. ஸோ எங்கே அதிகமான ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா கேசிஏல தான். ஸோ ஒரு இதில் கரண்ட் அனுப்பி செகண்ட் காயிலில் எது அதிகமாக ஃப்ளக்ஸ் கேரி அவுட் பண்ணுதுன்னா நம்மளுக்கு இந்த கேஸில் கம்பேரிங் தீஸ் 3 இதில் தான் அதிகமான ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு, இந்த ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் சிச்சுவேஷன் ஏ, தட் இஸ் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆஃப் த ஃபாலோயிங் டயோட் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ விச் ஒன் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ டோட்டலாக 4 அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஆப்ஷன் ABCDயில். அதில் எந்த கண்டிஷனில் ரிவர்ஸ் பயாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட டயோட் அப்படின்னா, டயோடு திஸ் இஸ் P சைடு, இது N சைடுன்னு சொல்லுவோம். P சைடில் ஹை பொட்டென்ஷியல், N சைடில் என்ன இருக்கணும், லோ பொட்டென்ஷியல் இருக்கணும். இப்போ கரெக்டாக இல்லையா?
அதே மாதிரி இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம், ஃபார்வர்ட் பயாஸ். தட் இஸ் பி சைடில் ஹை பொட்டன்ஷியலும் என் சைடு லோ பொட்டன்ஷியல் இருக்கணும். அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இது ஃபார்வர்ட் பயாஸ்க்கான கண்டிஷன். சரிப்பா கவனிங்க. இப்போ 4 சர்க்கியூட் கொடுத்துருக்கானா, 4 சர்க்கியூட்லையுமே ரெசிஸ்டர் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? யூஆர் ஏபிள் டு see this ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டரை பெருசாக கண்டுக்காதீங்க. ஓகே, எப்போவுமே டயோட் வந்து ஃபார்வர்ட் பயாஸாக ரிவர்ஸ் பயாஸான்ற ப்ராப்ளமில் இந்த ரெசிஸ்டர் இஸ் நாட் கோயிங் டு ப்ளே த ரோல். ஓகே, டயோட் ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குமா இல்லையான்னு. ஸோ அதை பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 10 volt அண்ட் திஸ் இஸ் 5 volt. ஸோ 10 இது வந்து பி சைட் அண்ட் திஸ் இஸ் என் சைட். ஸோ பி சைடில் 10 voltum என் சைடில் என்ன இருக்குது 5 volt இருக்கா. ஸோ இது வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்குது பி சைடு, என் சைடில் 5 volt தான் இருக்குது. அப்போ இது வந்து என்னது ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. பி சைடில் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி லெட்ஸ் டேக் த கேஸ் சி. ஓகே, ஸோ இங்கே என்ன பாருங்கள், இது பி சைட் அண்ட் திஸ் சைட் இஸ் வாட், என் சைட். ஸோ பி சைடில் -5ம் என் சைடில் என்ன இருக்குது -12 voltum இருக்குது. ஸோ என் சைடில் நம்மளுக்கு லோ பொட்டன்ஷியல் இருக்குது, பி சைடில் ஹை பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட், இதுவும் என்னது ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, லெட்ஸ் see go to the option B. கவனிங்க, இது வந்து பி சைட் அண்ட் திஸ் இஸ் என் சைட். பி சைடில் -10 voltum என் சைடில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், கிரவுண்டு சிம்பிள் போட்டிருக்கோன்னா கிரவுண்ட்னா என்ன அர்த்தம் 0 volt. ஸோ பி சைடில் -10 அப்படின்னா இது லோ பொட்டன்ஷியல், இது கம்பேர் டு என் சைடில் ஹை பொட்டன்ஷியல். இப்போ இது -10 அது 0 இல்லை, இது ஹை, இது வந்து என்னது லோ. அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகிருக்கு, ரிவர்ஸ் பயாஸ். இப்போ புரியுதா இல்லை, என் சைடில் ஹை பொட்டன்ஷியல், பி சைடில் லோ பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் பயாஸ். ஆப்ஷன் டியும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் என். பி சைடில் 0 volt, என் சைடில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு 5 volt. இதை செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவும் என்ன வருது, ரிவர்ஸ் பயாஸ் தான் வருது. ஏன்னா நம்ம பி சைடில் 0 volt பட் என் சைடில் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது கம்பேர்ட் டு பி சைடில் லோ பொட்டன்ஷியல் அண்ட் என் சைடில் ஹை பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆகிருக்கு. இதையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ரிவர்ஸ் பயாஸ். ஸோ எந்த 2 ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட் இங்கே வருது, பி அண்ட் டி. 2 ஆப்ஷனுமே இங்கே நம்ம கரெக்ட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். அ கிளாஸ் ப்ரிசம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இஸ் இம்மர்ஸ் இன் வாட்டர். ஸோ நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் ப்ரிசம் இருக்குது, அதை வந்து எதில் இம்மர்ஸ் பண்ணுறானா, வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணியிருக்கானா. ஸோ அந்த கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5, அந்த வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான் 4/3. ஓகே, ஸோ லைட் பீம் இன்சிடென்ட் நார்மலி ஆன் த ஃபேஸ் ஏபி. ஸோ ஃபேஸ், அதாவது உங்களுக்கு டயக்ராம் தெரியுதா, அந்த டயக்ராமில் ஏபின்றது டோட்டலாக ப்ரிசம்க்கு 4 ஃபேஸ் இருக்கா, ஏபி பிசி அண்ட் சிஏ. ஓகே, டோட்டலாக 3 ஃபேஸ் ஏபி பிசி அண்ட் சிஏ. ஸோ இந்த 3 ஃபேஸில் ஏபி ஃபேஸில் லைட் வந்து எப்படி படுதா, நார்மலி வந்து படுது அப்படின்னு சொல்லியிருக்கான். இஸ் டோட்டலி ரிஃப்ளெக்டட் ஆஃப் ஃபேஸ் ஏசி டு ரீச் பிசி. ஓகே, இஃப் எந்த கண்டிஷன், அதாவது டோட்டலாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். டீட்டா வந்து என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து லைட் வந்து எங்கே போய் படணுமா, லைட் ஷுட் ரீச் பிசியை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சில பேருக்கு இதில் நிறையவே டவுட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபாலோ திஸ். ஸோ இதுதான் நம்மளோட கண்டெய்னர். இதில் வந்து ஒரு ப்ரிசம் வந்து நம்ம இம்மர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஏபி பிசி அண்ட் சிஏ, ரைட்டா. ஸோ ப்ரிசமோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது டீட்டான்னு கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க, ஏபி இஸ் த ஃபேஸ். இந்த ஏபி ஃபேஸில் லைட் எப்படி வந்து படுது, நார்மலி வந்து படுது. நார்மலினா என்ன அர்த்தம், பர்பண்டிகுலர். இப்போ கரெக்டாக இல்லையா, நார்மலினா என்ன அர்த்தம், பர்பண்டிகுலராக வந்து படுது. எப்போவுமே நீங்கள் இது ஆல்ரெடி நீங்கள் தியரியில் படிச்சிருப்பீங்க. நம்மளோட கிளாஸில் இருக்கக்கூடிய நம்ம பிளேலிஸ்ட் சேனல்லையுமே இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ரே ஆப்டிக்ஸ் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரே ஆப்டிக்ஸ் பற்றி A to Z போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் தியரி ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஓகே, கவனிங்கப்பா. ஸோ நார்மலி லைட் இன்சிடென்ட் ஆகுது. எப்பவுமே லைட் நார்மலி இன்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அன்டிவியேட்டட். ஸோ அனுப்பின லைட் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ அடுத்து ஏசியில் படுது. கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, லைட் வந்து எது வழியாக வரணுமா, பிசி வழியாக வெளியில் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக இல்லையா, லைட்டு ஏபியில் நார்மலி பட்டு திரும்ப என்ன ஆகணும், ஏசியில் ரிஃப்ளெக்ட் ஆகி பிசி வழியாக வரணும் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க, லைட்டு ஏபி வழியாக பாஸ் ஆகி ஏசியில் வந்து பட்டுடுச்சு. இப்போ அது வந்து ஃபுல்லாகவே லைட் எது வழியாக பாஸ் ஆகணுமா, பிசி வழியாக பாஸ் ஆகணும். அதாவது லைட் வந்து இது வழியாக வரக்கூடாது, இங்கேருந்து வெளியில் வராமல் எல்லாமே என்ன ஆகிடுமா, பிசி வழியாக போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இதுக்கு எந்த டீட்டா கண்டிஷன் இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, இந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ லைட் இங்கே வந்து படுதா, லைட் இந்த இடத்துல வந்து பட்டதுக்கப்புறம் இது கிளாஸ், இது வந்து என்னது வாட்டர். இப்போ கரெக்டாக இல்லையா, ப்ரிசம் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ், இது வந்து என்னது வாட்டர். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் தான் என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இந்த ஆங்கிள் டீட்டானா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இப்போ இது 90. யூ ஆர் ஏபிள் டு see this 0,
90. அப்போ இது என்ன இருக்கும் 90 மைனஸ் தீட்டா. இப்போ கரெக்டாக இல்லையா? இது 90 மைனஸ் தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டானா இது எவ்வளோ இருக்கும் தீட்டா. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோ? ஏசி ஃபேஸ் மேலே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இது தீட்டானா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக என்ன வருது தீட்டான் தான் வருது. நார்மலோட எவ்வளோ ஆங்கிள் லைட் மேக் பண்ணுதோ அதுதான் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ திஸ் இஸ் தீட்டா. இப்போ நல்லா கவனிங்க, லைட் வந்து இப்போ என்ன ஆகணும், நம்மளுக்கு ரிஃப்ராக்ட் ஆகக்கூடாது. லைட் இந்த மீடியமுக்கு வராமல் எவ்ரி திங் ஷுட் கோ டு பி பிசிக்கு போகணும். தட் இஸ் ரிஃப்ளெக்ட், இங்கேருந்து வர லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி பிசிக்கு போயிடணும், எதுவுமே வெளியில் வரக்கூடாது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ லைட் இந்த இடத்துல பட்டதுக்கப்புறம் இங்கே டிஏஆர் நடக்கணும். இப்போ கரெக்டாக இல்லையா? அட் சர்ஃபேஸ் ஏசி கண்டிஷன் ஃபார் டிஏஆர். ஸோ இந்த இடத்துல டிஏஆர் கண்டிஷன் வரணும்னா த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ கரெக்டாக இல்லையா? கிரேட்டர் தென். இப்போ அதாவது கவனிங்க, நீங்கள் தியரி படிக்கும்போது கண்டிஷன் ஃபார் டிஏஆர் வந்து என்னது இன்சிடென்ட் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இதுதான் நம்ம தியரியில் படித்தது. இப்போ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நம்மளோட இன்சிடென்ட் ஆங்கிள் இங்கே என்னது? இப்போ லைட் கவனிங்க, இங்கே லைட் வந்து படுது. வாட் இஸ் த ஆங்கிள் தீட்டா இட் மேக்ஸ்? ஓகே, இந்த ஆங்கிள் வந்து நான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐசி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ புரியுதா இல்லையா? ஐசி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ கவனிங்க, ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். இங்கேருந்து லைட் நேராக இங்கே பட்டதுக்கப்புறம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாமா? லைட் எந்த மீடியமில் இருக்குது? லைட் இஸ் இன் கிளாஸ் மீடியம். எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தீட்டா. இங்கே லைட்டு பட்டதுக்கப்புறம் வாட் இஸ் த இங்கே இருக்கக்கூடிய மீடியம் என்னது? இப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷனுக்கு மேக் பண்ணுறதுக்கு ரிஃப்ராக்டட் ரே எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணணும்? 90 டிகிரி. இப்போ கரெக்டாக இல்லையா? ஸோ இது வந்து மியூஜி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா வில் பி ஈக்குவல் டு மியூ டபிள்யூ சைன் 90 டிகிரி. இதுதான் கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கண்டிஷன். கிரிட்டிக்கல் ஆங்கிள்கான கண்டிஷன் நல்லா கவனிங்க. இங்கே டீட்டான்றது தான் நம்மளோட ஐசி. டோன்ட் ஃபர்கெட் தட். இங்கே டீட்டா தான் நான் ஐசின்னு எடுத்திருக்கேன் இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மியூஜி சைன் டீட்டா மியூ டபிள்யூ இங்கே 1 போட்டுடுறோம். ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ டபிள்யூ பை மியூஜி. மியூ டபிள்யூ 4/3, மியூஜி வந்து 3/2. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8/9 வருது. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திரும்ப 1 செகண்ட் ஐ வில் ரிப்பீட். லைட் வந்து நார்மல் இன்சிடென்ஸில் இது வழியாக பாஸ் ஆகி இங்கேருந்து ரிஃப்ராக்ட் ஆகாமல் எல்லாமே என்ன ஆகணும்? ரிஃப்ளெக்ட் ஆகி பிசி வழியாக பாஸ் ஆகணும். வெளியே இந்த பக்கம் வரக்கூடாது, லைட்டு எல்லாமே இந்த பக்கம் போயிடணும் பிசி வழியாக. அப்போ என்னன்னா இங்கே வர லைட் ரிஃப்ளெக்ட் தான் ஆகணும். ஸோ டிஆர் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். நம்ம தியரியில் என்ன படிச்சிருக்கோம்? இந்த கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் த கிரிட்டிக்கல் ஆங்கிள். இப்படி பட்டு இன்சிடென்ட் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது நான் டீட்டானே வச்சு போடுறேன். இது டீட்டானா இதுவும் டீட்டா தான். ஸோ மியூஜி சைன் டீட்டா வில் பி மியூ டபிள்யூ சைன் 90. ஸோ அதுலேருந்து டீட்டா எனக்கு கிடச்சிருச்சு. டீட்டா எவ்வளோ கிடச்சிருக்கு? sin theta equal to 8/9. So theta will be sin inverse 8/9. So நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இப்போ இதுதானே கிரிட்டிக்கல் ஆங்கிள் வச்சுட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். இதுதானே கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஷுட் பி கிரேட்டர் தென் வாட்? ஐசி. ஸோ நம்மளோட இன்சிடென்ட் ஆங்கிள் என்னவாக இருக்கணும்? கிரேட்டர் தென் டீட்டா. ஸோ டீட்டா எவ்வளோ கிடைச்சிருக்கு? sin inverse 8/9. sin inverse 8/9. ஸோ அதோட நம்மளுக்கு என்ன இருக்கணும்? இட் ஷுட் பி கிரேட்டர் தென் தட். இப்போ புரியுதா இல்லையா பாயிண்ட்டு? ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். என்ன கொடுத்துருக்கா நம்மளுக்கு? sin theta should be greater than 8/9 அப்படின்னு கொடுத்துருக்கான். தட் இஸ் ரைட். ஓகே, அதோட அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு ஜென்ரலாக நம்ம சேர்க்க மாட்டோம். பட் வேறு எந்த ஆப்ஷனுமே கரெக்டாக வரல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டாக வருது. ஏன்னா டிஆர் கண்டிஷனில் ஐ ஷுட் பி கிரேட்டர் தென் ஐசி. ஈக்குவல் டு போடக்கூடாது. ஜென்ரலாக ஈக்குவல் டு போட்டால் அது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கண்டிஷன். கிரேட்டர் தென் ஐசினா தான் டிஆரோட கண்டிஷன். ஓகே, இந்த பாயிண்ட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் ஒன்றும் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் டிஸ்கஸ் தட். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் அ ஹைட்ரோஜன் ஆட்டம் இஸ் -13.6 eV. The kinetic and potential energy of the electron in the state respectively. அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரோஜன் ஆட்டம் இந்த எலக்ட்ரான் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் கொடுத்துருக்கான் -13.6. இப்போ டைரெக்டாக என்ன கேட்குறான்னா வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் திஸ் எலக்ட்ரான் இந்த ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது என்னது? கிரவுண்ட் ஸ்டேட்டை மீன் பண்ணுறான். ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு 11th ப்ராப்ளம் இங்கே போடுறேன். டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ நம்மளோட கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. Potential energy is 2 times the energy in the nth state. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ நம்ம EN இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? -13.6 eV. ஸோ இந்த -13.6 eV இதில் போட்டிங்க அப்படின்னா you will get the kinetic energy. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
கைனடிக் எனர்ஜி இஸ் மைனஸ் ஆஃப் திஸ் ஒன், ஸோ ப்ளஸ் 13.6 ஈவின்னு வருது. அதே மாதிரி இஎன்ஐ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், it will get multiplied, so finally minus 27.2 EVன்னு வருது. ஓகே, இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டானா கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜஸ்ட் மல்டிப்ளை பை 2 இங்கே மைனஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். பார்க்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 30 MHz அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ட்ராவல்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ்னா என்னது, வேக்யூம் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். இப்போ வெறும் எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்தா நம்ம என்ன எடுத்துக்கணும், பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துக்கணும். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட் ஆஃப் த வேவ் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் இஸ் இ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் 6 V/m அலாங் ஒய் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஒய் டைரக்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஒய்னே எடுத்துக்கலாம். இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்பனண்ட் பி அட் திஸ் பாயிண்ட் வில் பி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 6 V/m இருக்கும்போது வாட் வில் பி த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பட் ஆப்ஷனில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா வித் டைரக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டைரக்ஷனோட நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ ரைட். இப்போ கவனிங்க, நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தோம், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இஎம் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து 30 MHz. மெகானா என்ன அர்த்தம், 10⁶. ஃப்ரீ ஸ்பேஸ்னா அந்த வேக்யூமில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ லைட்டுக்கு எவ்வளோ ஸ்பீட் இருக்கும் வேக்யூமில் ட்ராவல் பண்ணும்போது 3 × 10⁸. எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னு கொடுத்தோம், அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் எந்த டைரக்ஷன் இருக்கா, ஒய் ஆக்சஸ் இருக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம பாசிட்டிவ் ஒய்ன்னு எடுத்துக்கணும், இதை பாசிட்டிவ் வெறும் எக்ஸ் வெறும் ஒயின் தான் கொடுக்குறோம். அப்போ பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும்னு கேட்குறான். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த வேல்யூ இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல this is true for always, for any electromagnetic wave this is true. Okay, E/B ரேஷியோ எப்பவுமே என்னவா இருக்கும், C-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஃபார் ஃப்ரீ ஸ்பேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது E/B ரேஷியோ will be equal to C. ஓகே, ஸோ B வந்து E/Cன்னு எழுதலாமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியணும்னா, எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட டைரக்ஷன். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர், அப்புறம் என்னது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இவங்க 3 பேருமே எப்பவுமே என்னவா இருக்காங்க, பர்பண்டிகுலராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, ஸோ இது வந்து எக்ஸு ஒய் ஜெட் 3மே பர்பண்டிகுலராக போட்டிருக்கேன்னா 3 டைமென்ஷனில். இப்போ லைட் வேவ் நம்மளுக்கு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, லைட் வேவ் இஎம் வேவ் இஸ் ட்ராவலிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, ஒய் டைரக்ஷனில். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனோட கேட்டிருக்கான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன், எலக்ட்ரிக் பி அப்புறம் இஎம் வேவ் 3 பேருமே எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர். ஸோ இது வந்து இ, இது வந்து வி அப்படின்னா இது எக்ஸுப்பா, இது ஒய். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கணும், ஜெட் டைரக்ஷன். ஏன்னா 3மே பர்பண்டிகுலர். ஓகே, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ அட் த சேம் டைம் நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், we need to find the value for B. ஸோ ஆல்ரெடி ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும் 6, 3 × 10⁸. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 3 × 10⁻8 டெஸ்லா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். லாஸ்ட்டாக ஒன் மோர் ப்ராப்ளம் பார்க்கலாம் குவிக்லி, தென் வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். சரி, ஒரு பிளெயின் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஆன் அ கான்கேவ் மிரர் ஆஃப் ஒரு பிளெயின் வேவ் வருதான்ப்பா. இது எங்கே போய் இன்சிடென்ட் ஆகுதா, ஒரு கான்கேவ் மிரர் மேலே போய் படுதான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் R. த ரிஃப்ளெக்டட் வேவ் இஸ் அ ஸ்பெரிக்கல் வேவ் ஆஃப் எவ்வளோ ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த கொஸ்டினை டீட்டெயில்டாக பாருங்கள். இப்போ இது வந்து நம்மளோட கான்கேவ் மிரர், இந்த இடத்துல நம்ம என்ன கூப்பிடுவோம், போல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பிளெயின் வேவ் வந்து இன்சிடென்ட் ஆகுது கான்கேவ் மிரர் மேலே. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் அந்த ஸ்பெரிக்கல் வேவ் கிரியேட் ஆகிற இடத்துல வாட் இஸ் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ப்ராப்ளமை லெட்ஸ் அனலைஸ் கிளியர்லி. ஸோ ஒரு வந்து பிளெயின் வேவ்னா அதுக்கு பர்பண்டிகுலராக தான் என்ன இருக்கும், ரேவோட டைரக்ஷன் இருக்கும். அதாவது பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்னு சொல்லி படிச்சிருப்பீங்களே. இப்போ பிளெயின் வேவ்ஸ்னால் என்ன அர்த்தம், பேரலல் ரேஸ்ன்னு அர்த்தம். பிளெயின் வேவ்ஸ்னால் என்னது, பேரலல் ரேஸ். இது நேராக வந்து இந்த மிரர் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், they will meet at a particular point. இப்போ புரியுதா, they meet at a particular point. அந்த இடம் தான் என்னவா இருக்கும், ஃபோக்கஸாக இருக்கும். இப்போ புரியுதா இல்லையா. ஸோ ஒரு பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் வந்து கான்கேவ் மிரர் பட்டதுக்கப்புறம் இது நேராக எங்கே வந்து மீட் ஆகும், ஃபோக்கஸில் மீட் ஆகும். இங்கே ஆக்சுவலி என்ன வேவ் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ பிளெயின் வேவ் ஃப்ரண்ட்டாக இருந்தது என்னவா மாறிடும், ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக மாறி ஃபைனலி இட் கம்ஸ் அண்ட் மீட்ஸ் ஹியர். ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டோட ரேடியஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். After refraction, the spherical wave of radius will be R/2. The spherical wavefront create ஆனது வந்து அந்த that is focusக்கு it will be. Okay, mirror ஓட radius இல்லை கரெக்டாக F will be equal to R/2 இருக்கும். I think you are clear with this. அப்படி doubts இருந்தால் still you post in the comment box, we will discuss. Okay, and bye bye.